அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அனுமன் ஜெயந்தி. என்னங்க இது, நாளைக்கு பங்குனி உத்திரமாச்சே, நீங்கள் அனுமன் ஜெயந்தின்னு மாற்றி சொல்கிறீங்களே அப்படிங்கிற சின்னதான குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அனுமன் ஜெயந்தி நம்முடைய ஊரில் தான் மார்கழி மாதத்துடைய அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம கொண்டாடுறோம். மற்ற மாநிலத்தில் எல்லாமே பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியில் தான் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது. ஆக மொத்தம் வருடத்தில் இந்த 2 நாட்களுமே அனுமனுடைய ஜெயந்தியாக கொண்டாடப்படுறோம். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பங்குனி பௌர்ணமியில் அனுமன் ஜெயந்தியில் நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி ஆஞ்சநேயருக்கு மட்டும் வருடத்தில் இந்த 2 நாளுமே ஜெயந்தி கொண்டாடுறோம், அதற்கான அற்புதமான விளக்கமும் நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருடைய ஒருவரி மந்திரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவில் போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ராமருடைய பக்தனான அனுமனுடைய அவதார தினத்தை அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறோம். இந்த நாளை அனுமனை மனதார நம்ம வழிபட்டாலே போதும் ஆஞ்சநேயருடைய அருளும் ஸ்ரீராமபிரானுடைய அருளும் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள், பயம், ஆரோக்கிய பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக விலகுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமே. அப்படி வருடத்தில் 2 முறை நம்ம அனுமன் ஜெயந்தி எதற்காக கொண்டாடுறோம்? நம்ம ஊரில் மார்கழி மாதத்தில் கொண்டாடுறோம். அதே மாதிரி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய பங்குனியுடைய அந்த பௌர்ணமி நாளும் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. இதற்கான எளிமையான ஒரு புராண விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுமன் அஞ்சனையுடைய மகனாக அவதரித்தது மார்கழி மாதத்துடைய அமாவாசை. அதனால் ஒரு பகுதி இருக்கிறவங்க அனுமனை அதாவது சவுத்தில் இருக்கிறவங்க அனுமனையினுடைய ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க. அதே நேரம் அனுமன் சிறு வயதாக இருக்கிறப்ப சூரியனை பழம்னு நினச்சிட்டு அதை பறிக்க முயன்றாராம். அப்போ சூரிய பகவான் தன்னுடைய கதையால் அனுமனுடைய தாடையில் பலமாக தாக்கினார். இதனால் ஆஞ்சநேயர் மயக்கம் அடைஞ்சிட்டார். இதை பார்த்து கோபமடைந்த அனுமனுடைய தந்தை வாயு உலகம் முழுவதும் காற்றை நிப்பாட்டிட்டார். இதனால் உலக உயிர்கள் எல்லாமே தவித்ததாம். வாயுவை சமாதானப்படுத்துறதுக்காக எல்லா தெய்வங்களும் தங்களுடைய சக்தியை அனுமனுக்கு அளித்து அவரை மீண்டும் உயிர் பெற்று குணமடைய செய்தனர். இதனால் அவருக்கு மறுபிறவி அபரிதமான ஒரு சக்தி கிடைத்தது. சாதாரண ஒரு வானர குலத்தில் பிறந்த அனுமன் தெய்வீக சக்தி பெற்றது இந்த பங்குனி மாதத்துடைய பௌர்ணமி. அதனால தான் அவருடைய மற்றொரு அவதார தினமாக கருதப்படுறதுனால தான் வருடத்துக்கு நம்ம 2 முறை அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள், தடைகள், தீமைகள், துன்பங்கள் இது எல்லாமே விலகி ஆஞ்சநேயருடைய அருளால் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் நம்முடைய கனவுகள் எல்லாம் நினைவாக நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பங்குனி மாதத்துடைய பௌர்ணமியில் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடினதே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி பௌர்ணமியில் ஆஞ்சநேயரை எளிமையாக நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக எவ்வளோ பெரிய கெட்ட கர்மாக்களாக இருக்கட்டும், மனசு கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கெடுதல்கள் நமக்கே வரணும் நமக்கு விதி இருந்தால் கூட இது மாதிரியான விசேஷமான நாட்களில் நம்ம ஏற்றுகின்ற தீபத்துக்கும் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கும் அதீத சக்தி நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே நமக்கு தீரும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்குங்க. நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு விஷயம். நிறைய பேர் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் மனசுக்குள்ளே கஷ்டமாகவே இருக்குது, மனசு பாரமாகவே இருக்குது, வீட்டில் தொடர்ந்து மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அப்படி நமக்கு மன அழுத்தங்கள், மனபாரங்கள், குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாம் தீர்வதற்கு நாளைக்கு அனுமன் ஜெயந்திக்கு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மட்டும் மல்லிகைப்பூ, உதிரி பூவாக இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்து சுவாமியோட பாதத்தில் நம்ம சமர்ப்பித்தாலே போதும். அப்படி எங்ககிட்ட அந்த மல்லிகைப்பூ கட்டி தான் இருக்குது, உதிரி இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, மல்லிகைப்பூ மாலையாகவோ இல்லாட்டி ஒரு முழமோ இல்லாட்டி கொஞ்சம் உதிரிப்பூ எதுவும் உங்ககிட்ட கிடைக்குதோ அதை நாளைக்கு மல்லிகைப்பூவை நம்ம ஆஞ்சநேயருக்கு நாளைய தினம் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவாராம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத எப்படிப்பட்ட கெட்ட சக்திகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றுவாருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இதனால் பிரச்சனைகள்
கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கும். நமக்கு எல்லாருக்குமா செய்யக்கூடிய ஒரு எளிமையான விஷயம்தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போக முடியலம்மா, நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க, நீங்கள் இதே மாதிரி மல்லிகைப்பூ உதிரிப்பூவை நம்ம சுவாமியோட படத்துக்கு நம்ம சமர்ப்பிச்சுட்டு ஒரே கொஞ்சோண்டு பூ மட்டும் சுவாமிக்கு நீங்கள் நாளைய தினம் வச்சுட்டு நீங்கள் வணங்கினாலே போதும். அதே மாதிரி நாளைய தினம் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ உங்கள் நிறைய வெத்தலை இருக்குது. நமக்கு நிறைய கோவில்களில், ஆஞ்சநேயர் கோவிலில் வெத்தலை அப்படி மாலையாகவே கட்டி வெளியில் கூட விற்பாங்க. இல்லாட்டி உங்கள் வீட்டில் நிறைய வெத்தலை இருக்குன்னா அதை மாலையாக கட்டி நாளைக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கு நம்ம போட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி துளசி மாலைகள் நாளைக்கு சாத்துறது, குறிப்பாக வெண்ணெய் நாளைக்கு நம்ம கோவிலாக இருந்தால் நம்ம வெளியிலேருந்து நம்ம வெண்ணெய் வாங்கி கொடுத்தா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரோட சிலைக்கு வெண்ணெய் சாத்துவாங்க. இப்போ கோவிலுக்கு போக முடியல, வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா சின்னதான ஒரு கிண்ணம் இல்லாட்டி ஒரு வாழை இலையில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சோண்டு வெண்ணெய் மட்டும் சுவாமிக்கு நம்ம நிவேதனமாக வச்சா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். எப்படி வெண்ணெயானது அப்படி கரைந்து உருகுதோ அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூக்ஷ்மமே. அடுத்த மிக மிக முக்கியமானது, ஆஞ்சநேயருக்கு பிடித்தது நமக்கு வடைமாலை தான். இந்த வடைமாலை நம்ம ஆஞ்சநேயருக்கு வேண்டி நம்ம சாத்தினோன்னா நமக்கு ஏதாவது ஒரு கிரக தோஷங்கள் இருக்குது, நவகிரக தோஷங்கள், இந்த கேதுவால் ஏற்படுகின்ற தோஷங்கள், அப்படி எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி செய்கின்ற ஒரு பலன் இந்த ஒரு வடைமாலைக்கு இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வடைமாலை நீங்கள் தாராளமாக சாத்தலாம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான விஷயம், எல்லாராலையுமே செய்யக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நமக்கு அந்த செந்தூரம் நம்ம பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும், இல்லாட்டி நிறைய கடைகளில் செந்தூரம் கிடைக்கும் பார்த்திங்களா. அந்த செந்தூரம் நாளைக்கு நம்ம ஒரு 10 ரூபாய்க்காச்சும் ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வாழ்க்கையில் தைரியம், அறிவு, தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், செல்வங்கள், இது எல்லாமே பெருகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக செந்தூரம் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை நம்ம எங்கேயாவது கோவில் போயிருப்போம் பார்த்திங்களா, அந்த கோவிலில் இல்லாட்டி மலை பிரதேசத்தில் நிறைய கிராமப்புறத்துலலாம் குரங்குகள் நம்ம பார்ப்போம் கோவிலுக்கு வெளியில். அப்படி குரங்குகளை நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு உணவுப் பொருள், நீங்கள் சமைத்த பொருளாக இருக்கலாம், இல்லாட்டி பழங்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரே ஒரு வாழைப்பழமாச்சும் நாளைய தினம் அனுமன் ஜெயந்திக்கு குரங்குக்கு இப்படி நம்ம கொடுக்கறதுங்கிறது ஆஞ்சநேயருடைய மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும். இப்போ குரங்கெல்லாம் எங்கள் ஊரில் எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிற பட்சத்தில் வால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிரினங்கள், நாய்க்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கலாம், பூனைக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கலாம். அப்படி வால் எந்த உயிரினத்துக்கு இருக்கோ அந்த ஒரு உயிரினத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் நாளைக்கு நம்ம தானம் கொடுத்தோன்னா நிச்சயமாக நல்ல விதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயருடைய மூல மந்திரம் ஓம் ஹம் ஹனுமதே நமக, ஓம் ஹம் ஹனுமதே நமக. இந்த ஒரு மந்திரமானது நமக்கு ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் முழுசுமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். அதே நேரம் நாளைய தினம் ராமான்னு சொல்கிறது, ஸ்ரீராம ஜெயம்ங்கிறது, அப்படி மனசுக்குள்ளே ராம மந்திரத்தை நம்ம கண்டினியூஸாக ஜெபிக்க ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். சின்னதான ஒரு விஷயம்தான். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அனுமன் ஜெயந்தியில் நீங்கள் இது மாதிரியான எளிமையான ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி என்றைக்குமே ஆஞ்சநேயருடைய அருளாலே கிடைக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.